வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். என்னன்னா வந்துடுச்சு பொங்கல். இன்னும் 4 நாள் தான் இருக்குது. நான் அப்போ சின்ன பொண்ணாக இருக்கு சொல்ல அது ஒரு சந்தோஷம். புது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிற பழக்கம்தான் பொங்கல் அன்னைக்கு சென்னையிலலாம். ஆனால் எங்கள் வீட்டில் இல்லை. தீபாவளி ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்கும், அவ்வளோதான். அதை கொஞ்ச நாள் கட்டாத வச்சுருந்து அந்த பொங்கலுக்கு எடுத்து கட்டிக்கிறது பாவாடை தாவணி. அப்போல்லாம் 2 கரும்பு தான். அந்த கரும்பு தான் எங்களுக்கு பொங்கலுக்கு அடையாளம். 2 கரும்பு வீட்டுக்கு எப்போ வரும்னு காத்துனே இருந்து அது பொங்கல் அன்னைக்கு காலையில் வருதுன்னு எப்படியோ வரும். 2 கரும்பு அதுதான் எங்களுக்கு பொங்கலுக்கு அடையாளம். வேற ஒன்றுமே இல்லை. அத்தை உடச்சி கட்டிக்க சொல்ல அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்போல்லாம் கிடைக்காதது என்னென்னவோ இருக்குது. எங்கள் அம்மா பச்சரிசி வெல்லம் போட்டு கிளறி இறக்குவாங்க ஸ்டவ்வில் தான் வீட்டுள்ளார. அத்தை பார்த்தா ஒரு நெய் முந்திரி பருப்பெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. அதுவே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த பொங்கலை எங்களுக்கு அத்தை கூட வைத்து தவளை எடுத்து சாமியாண்ட வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுற பழக்கம்லாம் இல்லை. அவ்வளோதான். பொங்கல் ரெடி ஆனது துணுட்டு வேடிக்கை பார்க்கறது தான். மக்கே நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் பசங்களாம் ஏறிக்கின்னு பொங்கல்னு கத்தின்னு போவாங்க. ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டாந்து இறக்கி விடுவாங்க யாராக இருந்தாலும். அது ஒரு சந்தோஷம். நம்மளுக்கு கிடைக்குதோ இல்லையா, நம்ம பார்த்து அனுபவித்து சந்தோஷப்படுறது அது ஒரு மாதிரி. அதெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இருக்குதோ இல்லையோ அந்த அளவும் இல்லை. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனாக்கா அந்த சந்தோஷம் இல்லை. நான் பண்டிகை வந்தாலும் அது வந்தாலும் அந்த சந்தோஷம் ஏன் இல்லைன்னுட்டு தெரியவே மாட்டேங்குது எனக்கு. வயசாயிடுச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு விட்டு தள்ளி போயிடுச்சா ஆன்னு தெரில. அந்த பண்டிகை இதெல்லாம் பார்க்குற சொல்ல அது நம்மளுக்கு சந்தோஷமே இல்லை. அந்த உற்சாகம் இல்லை, பழைய உற்சாகம். எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுள்ளாரே இருக்கிறாங்க. ஏதோ வருது பலகாரம் சொல்கிறாங்க வைக்கிறாங்க, அப்படியே வீட்டுள்ளாரே எல்லாம் முடிஞ்சிடுது. ஒரு ஜாலி சந்தோஷம் எதுவுமே பார்க்க முடியல. என்ன பார்க்க நான் எனக்கு தோணுச்சு சொன்னேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இதே மாதிரி தானா இல்லை இந்த மாதிரி பொங்கல் வருது ஒரு சந்தோஷம் இருக்குதான்னு தெரியல. எனக்கு எல்லாருமே இருக்கிறாங்களா என்னன்னு. லீவு கிடைக்கும் அது போதும் அதான் சந்தோஷம்னு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆம்பளை பொம்னாட்டி எல்லாரும் வேலைக்கு போடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவு கிடைச்சா சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அந்த லீவுனால கிடைக்கிற சம்பளம் கட்டானா அது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த சின்ன பசங்க இருக்குதுங்களா, அதுங்களுக்காவது நம்ம இது ஏன் கொண்டாடுறோம் என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்து. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் எம்மா பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாண்ட போய் அரிசி எதுலேருந்து வருதுன்னு கேட்டால் கடையிலேருந்து வருதுன்னுதுங்க. தெரியல. அரிசி செடி இல்லைன்னா 1-2 மேதாவியாக செடியில் இருந்து வருதுன்னுது ஒன்று இல்லை கண்ணுங்களா. இது அரிசி ஒரு புல் இல்லை, அந்த புல் இல்லை, புல் தரையில் வளருது இல்லை புல். அது மாதிரி அரிசியும் ஒரு புல்ல வளர்ற தாவரம், ஒரு தாவரம்னு சொல்லுவாங்கல்ல, புல்லு தான் அது. அந்த புல்லில் ஒண்டியாக தான் வளரும். அப்படியே ஒரே ஒரு இதுதான் வரும். அது மேலே அப்படியே பால் மாதிரி கோர்த்துக்குன்னு அப்பாலாம் அது அரிசியாகவே அதை மூடி நெல் உமி தோல் அப்படியே வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிடும்.
ஒரு ஒரு அவ்வளோ அரிசி நெல் இருக்குது அதில், அந்த வெயிட்டே தாங்காத சாஞ்சிரும். அது அந்த அது அது வந்து புல்லுன்றதுனால அந்த மாதிரி அப்படி சாஞ்சிடுது. தெரிஞ்சுக்கோங்க, எங்கன்னா போக சொல்ல வழியில் வயல் இருந்தாங்க இறங்கி பாருங்க. அதில் எப்படி அரிசி இருக்கிறது, எப்படி அரிசி சோளம் கம்பு எல்லாமே அப்படிதான், எல்லாமே அப்படிதான். அந்த புல்லில் தான், புல் மாதிரி தான் அதுவும். அதனால தான் அது நடுவில் புல் நிறைய வேற கோரப்புல்லெல்லாம் முளைச்சிருக்கும். அதெல்லாம் களை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பிடுங்குவாங்க. அவ்வளோதான். நான் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வந்துட்டேன்னா கூட அது கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அந்த தை மாதம் அறுவடை ஆன உடனே அந்த புது நெல்லில் தான் பொங்கல் வைப்பாங்க கிராமங்கள்லாம். அது ஒரு அவங்களுக்கு நல்லா விளைஞ்சு இருந்தாக்கா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். விளைஞ்சாதான் விவசாயி சந்தோஷமாக இருந்தால் தான் நல்லா எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். என்ன, நான் ஏதோ சொல்ல வந்து அங்கே வந்துட்டேன், ஆனால் அது கரெக்டாக தான் இருந்தது. சரி, எனக்கு எப்படியா இருந்துட்டு போகுது பொங்கல். உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாக்கா எனக்கும் சந்தோஷம். நல்லபடியாக கொண்டாடுங்க. அப்பால வரேன், வரட்டா?